இப்போ ராகுல் காந்தி அவர்களை தவிர்த்து பிரதமர் கேண்டிடேட் அவர் தானா இல்லை எப்படி அங்கே நீங்கள் சொல்கிற புள்ளி கூட்டணியில்? இப்போ நான் பிரதமர் கேண்டிடேட்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? நிற்கிறவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சூஸ் பண்ண முடியாது, ஜெயிக்கிறவங்க தான் சூஸ் பண்ணணும். இந்த ஜூன் 4க்கு அப்புறம் முடிவு ஒருவேளை என்டிஏ கூட்டணி பக்கம் போயிடுச்சுன்னா கூட 10 வருட காலம் காத்திருந்தாங்கல்ல, இந்த காத்திருப்பு மீண்டும் தொடரும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தோல்வியை பற்றி எல்லாம் கவலையே படுறது கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் வடிவேலு சொல்வார். சொல்ல போனா சத்தீஸ்கர்ல பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு பாஜகவே நம்பல. இதுதான் மாநிலத்தில் தலைவர்களை வளர விடுவதில்லை அப்படிங்கிறது இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலிருந்து காங்கிரஸோடைய பாலிசி. அது இந்திரா காந்தி. இங்க இருக்கவங்களால இப்போ ராகுல் காந்தி அவர்களாலேயோ பிரியங்கா சோனியாவாலேயோ அது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ்ல ஒரு ஆதிக்கம் பெற்றால் மட்டும்தான் காங்கிரஸ் ரிவைவ் ஆகும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 30 வருடம் காத்திருந்து ஒரு பாட்டு ஒன்று, சூப்பரான பாட்டு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, அது பாடிக்கினே இருக்க வேண்டியதுதான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், ஜூன் 4 யாருடைய கை ஓங்க போகிறது, யாருடைய கை வீழ போகிறது? கையின்றனால காங்கிரஸ் சொல்லிடாதீங்க, என்டிஏவா இந்தியா கூட்டணியா? அது என்ன இந்தியா கூட்டணி? அதுலயும் குறையா இல்ல. ஓஎம்ஆர் ரோடுன்னா இப்படிதான் சொல்லுவாங்க, இசிஆர் ரோடு ஓஎம்ஆர் ரோடுன்னு. இசிஆர்னா என்ன பார்த்தோம்? ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு தானே இசிஆர். அப்புறம் என்ன கூட இன்னொரு ரோடு இசிஆர் ரோடுன்னா அந்த மாதிரி இருக்குது. இந்தி கூட்டணின்னு சொல்லுங்க, INDI. ஏனா அலையன்ஸ். ஓகே. அப்புறம் என்ன இந்தியா கூட்டணின்னு சொல்றீங்க? அதுல தவறு இருக்கா? புள்ளி கூட்டணி அத்தோட நிறுத்திக்காங்க. புள்ளி புள்ளியா வச்சுக்கிறாங்க முத தடவையா. இதுக்கு முன்னாடி UPAன்னு இருக்கும்போது புள்ளி கிடையாது, INDI புள்ளி போட்டுக்கிறாங்க. அதனால புள்ளி வச்ச கூட்டணி, அவ்வளவுதான். புள்ளி கூட்டணி. ஆமா. சரி, என்டிஏவா புள்ளி கூட்டணியா? புள்ளி கூட்டணியா அப்படின்னா இருங்க, அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் எந்த ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிறாரு அப்படின்றத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் எப்படியும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எங்கேயாவது போவாங்கல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ரெஸ்ட் எடுக்க தானே போயிட்டு வந்துருவாங்கல்ல திரும்ப. அதுக்குள்ளே எப்படியும் ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்றிருப்பாரு. அந்த பதவி ஏற்பு விழாவுக்கு போகிறதா வேணாமா அப்படின்னு ஒரு டைலமாவில் இருப்பாங்க. அதனால சரி, கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இப்போ நான் கப்பு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் கப்பு வாங்குறீங்கன்னா அந்த விழாவில் என்ன கலந்துக்க சொன்னால் நான் ஏதாவது சாக்கு வச்சுக்கணும், இல்லைங்க ஒரு வளகாப்பு சீமந்தம் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போயிட வேண்டியது தான். 4ஆம் தேதி வரைக்கும் சொல்லிக்கலாம் நாங்கள் தான் அப்படின்னு. 4ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் கூட சொல்லலாம். இருங்க வரட்டும், நம்ம பொட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் சாயங்காலம் கருவேப்பிலை பொடி செய்வது எப்படி, நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். புள்ளி கூட்டணி. அந்த டாபிக் போயிருன்றீங்களா? வேற என்ன பண்ண முடியும்? உருப்படியாக ஏதாவது பண்ணணும்ல. இல்லை, இப்போ ராகுல் காந்தி அவர்களை தவிர்த்து பிரதமர் கேண்டிடேட் அவர் தானா இல்லை எப்படி அங்கே நீங்கள் சொல்கிற புள்ளி கூட்டணியில்? ஏங்க இப்போ நான் பிரதமர் கேண்டிடேட்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? இப்போ 1ஆம் தேதி புள்ளி கூட்டணியில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, சரியா? நான் 2ஆம் தேதி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் கூடி பேசுகின்றோம். யார் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்னு. நான் கிண்டல் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஏங்க அவங்க 48 மணி நேரத்தில் நாங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கிண்டல்னு சொல்ல மாட்டீங்க, நான் சொன்னால் மட்டும் கிண்டல் அப்படின்னு. அவங்களாம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, முக்கிய தலைவர். நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏங்க நிற்கலாங்க, ஜெயிக்கிறாங்களா? நிற்கிறவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சூஸ் பண்ண முடியாது, ஜெயிக்கிறவங்க தான் சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா வித்தியாசம்? அப்போ அவங்களும் ஜெயிக்க போகிறது கிடையாது, நானும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணால் அது கிண்டல் கிடையாது, சீரியஸ். நான் சூஸ் பண்ணால் மட்டும் கிண்டலா? ரொம்ப போங்கா இருக்குது நீங்கள் பேசுறது. இல்லை, நீங்கள் சொல்கிறத பற்றி பார்க்கும்போது கூட புள்ளி கூட்டணி பல மாநிலங்களின் சப்போர்ட், பல மாநில கட்சியினுடைய சப்போர்ட் இருக்குல்ல. இந்த முறை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அவங்களுக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாடு கூட டிக்கெட் புக் பண்ணட்டும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இருந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. ஏங்க எனக்கு கூட தாங்க எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட், இவர் தான்ப்பா ரொம்ப தமாசா பேசி நிற்கிறாரு, இவர் கூட இருந்தானா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு யாராவது PM போஸ்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு கூட தான் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்குமா? நடக்கிற விஷயத்த பேசுங்க நீங்கள். இல்லை சார், எதிர்பார்ப்புன்றது இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட ஒப்பிட்டு பேசுகிறீங்கல்ல. நான் சொல்கிறது அவங்க அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது விஷயம் கிடையாது. இது RCB கூட தான் எல்லா வருஷமும் IPL பார்ட்டிசிபேட் பண்ணி நிற்குது. அதனால அதை வச்சு நம்ம சொல்ல முடியுமா? எதிர்பார்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குது, RCBக்கு இருக்குது, CSK இருக்குது. ஆனால் யாருடைய எதிர்பார்ப்பை மக்கள் சீரியஸாக பார்ப்பாங்க? அந்த மாதிரி தான் இவங்க என்னதான் கோலி ஆக்ரோஷமாக
அப்படின்னாலும் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி மாதிரி அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்களேன். இவரும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து தலை தோனி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எக்ஸ்பிரஷன் காமிக்க மாட்டார். அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் பாட்டுக்கு போயின்னு இருப்பார். ஆனால் இவர் பாருங்க ஓ ஊ ஊ ஊ அப்படின்னு பாருங்க, கட்சியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே தலையில் தண்ணி ஊற்றிக்கிறது. ஆனால் அது ஏற்கனவே விவேக் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி இப்போ பாட்டில் இருந்தால் கொடுப்பா நானும் தள்ள ஊற்றிக்கிறேன், இல்லை அப்படியே பண்ணால் ஏதாவது ஃபேமஸ் ஆகிடலாம். இல்லை அதுக்காக தான். இல்லை இப்போ காங்கிரஸ்ன்றது ஆர்சிபி நிலைமை தான் அவங்களுக்கு நீடிக்கின்றீங்களா? அவருக்காச்சும் 10 வருடம் தான். ஆர்சிபின்னு சொல்லக்கூட பஞ்சாப்னு சொல்லலாம். பஞ்சாப் எதற்கு? ஏன்னா அவங்களும் ஜெயிச்சது கிடையாது. பட்டு ஆர்சிபியிலாவது கோலின்னு ஒருத்தர் இருக்காரு. பஞ்சாப்ல யார் இருக்காருன்னு பிரீத்தி சிந்தா இருக்காங்கல்ல. ஓ அவங்க டீம் ஓனர்யா, விளையாடுறவங்கள பத்தி சொல்லியா நீ? பஞ்சாப்னா ஒண்ணு உனக்கு வந்து ஓனர் தான் ஞாபகம் வருது, பிளேயர்ஸ் யாருமே ஞாபகம் வரல. அந்த மாதிரி காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு ஜெயிக்கிற தலைவர்கள், செல்வாக்கு மிக்க தலைவர்கள்னு உன்னால சொல்ல முடியல. ராகுல் காந்தி இப்படிதான் சொல்லி நிக்கிறீங்க, கரெக்டா? ஸோ அதனால தான் சொன்னேன் பஞ்சாப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கம்பாரிசன்ல அப்படின்னு. சரி சார், இப்போ இந்த ஜூன் 4க்கு அப்புறம் முடிவு ஒருவேளை என்டிஏ கூட்டணி பக்கம் போயிடுச்சுன்னா கூட 10 வருட காலம் காத்திருந்தாங்கல்ல, இந்த காத்திருப்பு மீண்டும் தொடரும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் ஐ ஹவ் டு கிவ் இட் டு ஹிம். அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த தோல்வியை பற்றியெல்லாம் கவலையே படுறது கிடையாது. எவ்வளவு அடித்தாலும் தாங்குவான் வடிவேலு சொல்வார் இல்லையா? அது மாதிரி அவர் தலைவராக, கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, அந்த தலைமை பதவி விட்டு வெளில வந்து பின்னாடி இருந்து இயக்கும் போதும் சரி, இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கின்றது. இந்த 5 மாநில தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் நாங்கள் தான் சொல்லப்போனால் சத்தீஸ்கரில் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு பாஜகவே நம்பலை. அங்கே வந்து காங்கிரஸ் தான் மறுபடியும் வரப்போகின்றது. மத்திய பிரதேசத்தில் தான் அப்படி இழுபறியாக ஆனாலும் காங்கிரஸ் தான் ஒரு அப்பர் ஹேண்டு. ராஜஸ்தான் தான் எப்படின்னு தெரியலன்னு இருந்தாங்க. கட்சியில் 3த்துலேயும் சப்ஜாடா, அதுவும் பயங்கரமான வெற்றி பாஜகவுக்கு. ஆனால் உடனே காங்கிரஸில் என்ன சொல்லிடுவாங்க, இதெல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்க தலைவர்கள், அந்தந்த எம்எல்ஏக்கள் அவர்களால் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் அது ராகுல் காந்தியால், தோத்தாங்கன்னு சொன்னால் மற்றவர்களால். ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே அவரும் மெயின்டைன் பண்ணின்னு பாருங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஜெயிக்கும் போதெல்லாம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநில தேர்தல்களில் இவர் போயிருக்க மாட்டார், ஜெயிச்சிருக்கலாம் ஒரு இடத்துல. ஆனாலும் அந்த கிரெடிட் வில் கோ டு ராகுல் காந்தி. இவர் போன இடத்துல ஊற்றிக்கும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மற்றவங்க தலையில் போட்டுருவாங்க. உடனே மாநில தலைவர் வந்து ராஜினாமா செய்ய முன் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட மனம் தளராத ஒருத்தர் ராகுல் காந்தி அவர்கள். அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 30 வருஷம் ஆனாலும் அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். காத்திருப்பு அப்படின்றது அவருக்கு பழகின ஒரு விஷயம். எத்தனை வருஷமா காத்து நிற்கிறாரு, இன்னும் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் காத்துட்டு இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து அவர் தாராளமாக செய்வார். அரவிந்த், வலிக்கு விழுந்த காங்கிரஸ் பல மாநிலங்களுடைய ஆதரவை தேடிட்டு இருந்தது. இப்போ விழுந்த அந்த காங்கிரஸ் மீண்டும் எழுந்து நிற்கணும், தனித்து நிற்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரிலாம் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் நகர்த்தணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த குடும்பம் அதுதான் வந்து தலைமை, அவங்கள தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறத விட்டு ஒழிக்க வேண்டும். இல்லை, அதே குடும்பம் அப்படின்னு சொன்னா திமுக தான் இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தின் போர்வையில தானே ஆட்சி செய்யறாங்க இங்கேயும். நீங்க காங்கிரஸோட வியாதிக்கு மருந்து கேட்டீங்கன்னா நீங்க உடனே திமுகன்னு வரீங்க. இல்ல அதே மாதிரி பாருங்க, வியாதின்னு போயாச்சுன்னா இது எப்படின்னா டிவியில் வந்து டாக்டர் எனக்கு 3 நாளாக வயிற்று வலி, இது என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மருந்து சொல்ல முடியாது. அது எதனால் அந்த வயிற்று வலி வருகின்றது அப்படின்றத பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் டயக்னோஸ் பண்ணி தான் மருந்து சொல்ல முடியும். ரைட்டா? சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் காரணங்கள் வேறையா இருக்கலாம். ரைட்டா? இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த குடும்பம் அதை நம்பிட்டு இருக்கிறத வந்து விட்டொழிக்க வேண்டும். அவங்கள வந்து ஐயா ரிட்டையர் ஆயிருங்க, தயவு செஞ்சு நீங்க ஒதுங்கிருங்க. உண்மையான மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டும். நீங்களே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு கன்சென்சஸ்க்கு காங்கிரஸ் வந்தாலொழிய இது நடக்காது. ஆர் அட்லீஸ்ட் இந்த குடும்பம் வந்து ஒதுங்கலை அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு ஒரு அருமையான வழி இருக்குது. விலையில ஆலோசனை தானே நமக்கு என்ன கொடுத்துட்டு போவோம். மம்தா பானர்ஜி டிஎம்சி இருக்காங்கல்ல, இந்த தடவை அவங்களும் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. அவங்க வந்து காங்கிரஸோடு சேர்ந்து விடலாம். அவங்க கட்சிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸில் அவர்களுடைய கை ஓங்கும். ஏன்னா இந்த பக்கம் கேரளாவில் வந்து ஏராளமான கூட்டணி கட்சிகள் அந்த பலத்தில் தான் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு மாநிலத்தில் அதிகபட்ச எம்பிக்கள் காங்கிரஸுக்கு, திரிணாமுல் காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா அப்படின்னா அது நிச்சயமாக வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்க போகிறது, மம்தா பானர்ஜி அவர்களாக தான் இருக்க போகிறாங்க. அப்போ கட்சிக்குள்ளே அவர்களுடைய முக்கியத்துவம் அப்படின்றது பெருகும். எப்படி வந்து
மோடி ஒரு முதலமைச்சராக இருந்து அங்கே அவருடைய இந்த டெவலப்மெண்ட் அஜெண்டா அப்படின்லாம் சொல்லி தேசிய அளவில் ஒரு இது வந்ததோ அந்த மாதிரி கட்சிக்குள்ள சரி இவங்க இது மாதிரி ஒன்று சேர்ந்துட்டதுனாலே காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கு பெருகிடுமா அப்படின்னா அது கிடையாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைப்பதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போது அவர்களுடைய கை அங்கே ஓங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் சரி ரைட்டு நாம வந்து மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், அதனால ஐயோ இவனுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது நாளைக்கு நமக்கு போட்டியாக வந்துடுவானா அப்படின்னு அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து 42 சீட்டு இருக்குது. அடுத்தது ஊபியில் பெரிய அளவுக்கு தலைவர்கள் கிடையாது. மற்றபடி ராஜஸ்தான்லேயோ இப்போ அங்கே வந்து பைலட் அவர் வந்து ஒரு தலைவராக டெவலப் ஆகிறாருன்னு சொன்னால் அதை பார்த்து மம்தா பானர்ஜி அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தமிழகத்தில் கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக வராருன்னு சொன்னால் மம்தா பானர்ஜி பயப்பட மாட்டாங்க, வளர்த்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரை வளர விட வேண்டும். அது மம்தா பானர்ஜி அவர்கள் போன்ற ஒரு தலைவர் காங்கிரஸ்குள்ளே வந்து அவங்க கையில் கண்ட்ரோல் போனால் தான் நடக்கும். இல்லைனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இப்போ ஹிமந்த பிஸ்வா சர்மாலாம் எப்படி கட்சி கட்டினாங்க, இன்றைக்கி அவர் அங்கே போயிட்டு இவங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு இருக்காரு. இதுதான் மாநிலத்தில் தலைவர்களை வளர விடுவதில்லை அப்படிங்கிறது இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலேருந்து காங்கிரஸோடைய பாலிசி. அது இந்திரா காந்தி. இங்கே இருக்கவங்களால இப்போ ராகுல் காந்தி அவர்களாலேயோ பிரியங்கா சோனியாவாலேயோ அது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸில் ஒரு ஆதிக்கம் பெற்றால் மட்டும்தான் காங்கிரஸ் ரிவைவ் ஆகும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 30 வருடம் காத்திருந்து ஒரு பாட்டு ஒன்று சூப்பரான பாட்டு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, அது பாடிக்கினே இருக்க வேண்டியதுதான். இல்லை இப்போ இந்த வேற ஒருத்தருக்கு இதை கொடுத்துட்டோம் கண்ட்ரோலில் போயிருச்சுன்னா அந்த நேரு குடும்பம் அந்த பிம்பம் மறைஞ்சு போயிடும். என்னங்க பெரிய பிம்பம் வேணுமா உங்களுக்கு? வந்து கட்சிக்கு செல்வாக்கு வேணுமா, வெற்றி வேணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த கட்சியோட தொண்டர்கள் இன்னைக்கும் அந்த பிம்பத்தை நம்பி தானே இருக்காங்க. அப்போ எங்கேயுமே உருப்படாம போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? பிம்பத்தை மட்டும் வச்சுன்னு உங்களால ஒன்றும் பண்ண முடியலையே. யோசிச்சு பாருங்க பிம்பம் இருக்குது அதனால ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிம்பத்துக்கு வந்து ஏதோ ஒரு மதிப்பு இருக்கு. அதை வச்சுன்னு ஒண்ணுமே இல்லை. புதுசா யாரும் கட்சிக்கு வரமாட்டேன்றாங்க, இளைஞர்கள் இந்த பக்கம் வரமாட்டேன்றாங்க. புரியுதுங்களா? எல்லாம் வயதான தலைவர்களா இருக்காங்க, அவங்களுடைய வாரிசுகளா இருக்காங்க, கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஏஐசிசின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. இந்த பதவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள்னு கிடையாது. இப்போ கேசி வேணுகோபால்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கு சொல்லுங்க? மக்கள் செல்வாக்கு இருக்கின்ற தலைவர்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், அசோக் கெலாட் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு போட்டி போடணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன கட்டம் கட்டினீங்க? நீங்கள் வந்து சிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா 2 பதவி கூடாதுன்னு. பாருங்க அவர் என்ன சொன்னார், நான் அப்ளிகேஷன் தாங்க போட்டுக்கிறேன், காங்கிரஸ் கட்சி தலைவராக நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னு சொன்னால் அப்போ நான் ரிசைன் பண்ணிட்டு வரேன். அப்போ தானே 2 பதவின்றது வருது. இப்போது ஒருத்தர் எம்பியாக இருக்கார், எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டி போடுறாருன்னு சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு தான் போட்டி போடணும்னு சொல்கிறாங்களா? இல்லை ஒரு எம்எல்ஏ வந்து இப்போ அந்த எம்பி தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? இல்லை. அதுதான் அவர் சொன்னார், நான் போட்டி போடுறேன், ஜெயிச்சா நான் ரிசைன் பண்ணுறேன்னாரு. கட்சியில் அவரையே கட்டம் கட்டுறதுக்கு முடிவு பண்ணாங்க. அவர் எனக்கு இந்த காம்படிஷனே வேணான்ட்டு ஒதுங்கி போயிட்டார். இவ்வளோ சொன்னீங்கல்ல. சரி, மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் காங்கிரஸ் தலைவர் தானே, ராஜ்யசபாவில் லீடர் ஆஃப் அப்போசிஷன், எப்படி 2 பதவி கொடுத்துருக்கீங்க அவருக்கு மட்டும்? ஏன்னா அங்கே அசோக் கெலாட் ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்தார். ஐயோ மக்கள் செல்வாக்கு இருக்கவங்க இங்கே கட்சி தலைவராக வந்துட்டாங்கன்னா நம்மளை டம்மி ஆக்கி போடுவாங்க அப்படின்னு அந்த குடும்பம் செய்த சதி. அப்போ அந்த குடும்பம் தான் வந்து இந்த காங்கிரஸையே வந்து கெடுத்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் நீங்கள் பிம்பம்னு இப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா சரி பிம்பத்தை மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிட பரவாயில்லையா? இட்ஸ் யுவர் சாய்ஸ். சரி, ஓகே. இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போது நான் சொன்ன தோல்வி, காத்திருப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் இவங்க நகர்வு அடுத்து எப்படி இருக்கும், திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா புள்ளி கூட்டணி அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், அப்புறமா சித்தப்பாவா பெரியப்பாவா அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். இல்லை, காத்திருப்புக்கு இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல, வெற்றிக்கு சொல்லலாமே கொஞ்ச நேரம். அப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் பிரைம் மினிஸ்டர் ஆனால் நீ என்ன பண்ணுவ சொல்லு? நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனவா? ஆமாம். எனக்கு என்ன தேவை செஞ்சுக்குவேன், அவ்வளோதான். அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இருக்கிற கேஸ் எல்லாம் ஊற்றி மூடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடி அகிலேஷ் சொன்னாருன்னு நினைக்கிறேன், அந்த இடி எல்லாம் நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சி அவங்களுக்கு எதிர்கட்சி இருக்கவங்க மேலே என்ன கேஸ் போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பண்ணது தானே, நரேந்திர மோடி அவர்கள் மேலேயா இருக்கட்டும், இல்லை வந்து
அந்த லெஃப்டினன்ட் கர்னலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் மேலே கேஸை போட்டு அவங்க அத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கும்போதே ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. அத்தனைக்கும் அது பிஎம்எல்ஏலாம் கிடையாது, கிரிமினல் கேஸு, அதுவே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு கேஸை போடுவாங்க, இவங்க மேலே இருக்க கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிப்பாங்க, அப்புறம் சட்டங்களை எல்லாம் மாற்றுவாங்க. இதுவும் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னது. மக்களுக்கு நன்மை செய்கிறது அதெல்லாம் நம் மக்களுக்கு மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு அன்றைக்கே வாத்தியார் பாடிட்டு போயிட்டார் தெரியுமா? அதைத்தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும். ஏங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி நத்தினுக்கிறாங்க. எத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் வந்து கரிபி ஹட்டா, வறுமையை ஒழிப்போம் வறுமையை ஒழிப்போம் இப்படி தான் சொல்லி நிற்கிறாங்க. எங்கே ஒழிச்சாங்க அவங்க? இவங்க ஆட்சி காலத்தில் எத்தனை பேரை வறுமையிலேருந்து கை தூக்கி விட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்களுக்கு நன்மை செய்கிறதுன்னு நாங்கள் நீங்கள் எங்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்கே எங்களுக்கு நேரம் பத்தலை, இதில் வந்து நீங்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு கேட்டால் காங்கிரஸ் கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்கல்ல, திருப்பி விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் செய்ய வாய்ப்பு இருக்குல்ல. 10 வருஷம் சும்மா இருந்தோம்ல, போட்டதை பிடிக்க வேணாமா? மக்கள் செல்வாக்கு, நீ வேற ஏதாவது நினச்சிக்காத. சரி, ஓகே, நம்ம காங்கிரஸை விட்டு நம்ம தமிழ்நாடு வந்துடலாம். தமிழ்நாட்டில் இப்போ அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த 1 மாத காலமா? எங்கேயா போகுது? ஒன்றுமே ஆன மாதிரி எனக்கு தெரியலையே. அரவிந்த், நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் 2 துறை செயலர்கள் செக்ரட்டரிஸ் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து அந்த வானத்தை போலவா வாடவர் 2 பேரும் 2 பேருமே பப்ளிக் சர்வீஸில் இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த வீடியோ எல்லாம் போட்டாங்க. போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர்னு இருக்காரா? அவர்கிட்டேருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்ததா? காவல்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, நம்ம முதலமைச்சர், அவர்கிட்ட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததா? என்ன ஆச்சு? வெறும் செக்ரட்டரி லெவல்லையே. இப்போ ஆக்சுவலாக இது எப்படி தெரியுமா இருக்கு? கட்ட பஞ்சாயத்துன்றீங்களா? கட்ட பஞ்சாயத்து நான் சொல்ல மாட்டேன், செக்ரட்டரி லெவலில் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு சந்தேகம் வரலாம், என்னங்க ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து ஆட்சியை கலைத்து விட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி ஆட்சி நடக்கும் அப்படின்னு. இங்கே அதே மாதிரி தான் பிசி அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கும்போது கவர்னர் ஆட்சி நடந்ததுங்க. சொல்லப்போனால் அவருக்கு என்ன ஒரு 2 செக்ரட்டரி அட்வைசர்னு இருப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளோ பக்காவாக ஆட்சி நடந்தது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அமைச்சர்கள்னு யாரும் கிடையாது, முதலமைச்சர்னு யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஐயோ இப்படியே விட்டுட்டா ஜனங்கள்லாம் ஐயோ நமக்கு கவர்னர் ஆட்சி போதும்னு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எலெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, செக்ரட்டரியல் லெவல்லையே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. போக்குவரத்து துறை அமைச்சர் இல்லை காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் அவங்க யாரும் எதுவும் கருத்து சொல்லலை, செக்ரட்டரியை முடிச்சிட்டாங்க. கவர்னர் ஆட்சி மாதிரி இருக்கு. கரெக்டா? அமைச்சர்கள் நான் கேட்குறேன், அதை பாருங்க, எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் தெரிஞ்சாங்க. நீ எங்கே இருக்காங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்கள் ஓய்வில் இருக்காங்க போல எல்லாரும். மக்கள் மட்டும் ஆனால் ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடும் வெயில். அது நேச்சர், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 10th எக்ஸாம் +2 எக்ஸாம், ஆமாம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? இருக்கு. போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிருவாங்க. எக்ஸாமுக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. வாத்தியாருங்கெல்லாம் வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, ஏய் வர்றா இதாண்டா உன் ஃபியூச்சரு. 10th படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீ இதில் மார்க் வாங்கினா தான் +1 நீ கேட்குற குரூப் கிடைக்கும்னுவாங்க. ஆமாம், சரின்ட்டு 10th தான் கஷ்டப்பட்டு +1 சொன்னால் +1 வந்தவொடனே சொல்லிடுவாங்க, ஏய் +2 நீ எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உன்னோட ஃபியூச்சர் அப்படின்வாங்க. சரி, அப்படியாவது +2 முடிச்சுட்டு காலேஜ் போனோன்னு சொன்னால் காலேஜ் போனவொடனே டேய் இங்கே வந்து நீ நல்லா பண்ணாதான் கேம்பஸ், அதுதான் உன் ஃபியூச்சர் அப்படின்வாங்க. சரி, அப்படியும் முடிச்சு கேம்பஸ் செலக்ட் ஆகி போயிட்டோன்னா டேய் இங்கே நீ நல்லா வேலை பார்த்தா தாண்டா ஆன்சைட்டு அப்படின்வாங்க. முக்கி அங்கேயும் வேலை பார்த்தா ஆன்சைட் போனவொடனே தம்பி இங்கே நீ நல்லா வேலை செஞ்சாதான் இங்கேயே வச்சுப்பாங்க, இல்லை பெஞ்சில் தூக்கி போடுவாங்க, கீழே துரத்தி விட்டுருவான். கடைசி வரைக்கும் நம்ம நிலைமை அப்படி தான் வச்சுக்க. அந்த கடைசி 20 நாள் 1 மாதம் இருக்கும்போது வாத்தியார் வருவார், டேய் இதானா உங்கள் ஃபியூச்சரு படிங்கடா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஏதாவது புத்தகத்தை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு, இல்லை இன்னொரு பக்கத்து கிளாஸில் இருக்க வாத்தியாரோட பேசிட்டு இருப்பாரு. பசங்களை ஒரு சில பேர் உக்காந்துக்கின்னு படிச்சுட்டு இருப்பானுங்க, ஒரு சில பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறா அப்படின்வாங்க. நம்மளை மாதிரி பேக் பெஞ்ச் பாய்ஸ் எல்லாம் வந்து நேற்று என்ன சினிமா பார்த்தோம், நாளைக்கு என்ன வருது, இப்படி நம்ம ஏதாவது கதை பேசிட்டு இருப்போம். பட் அந்த சத்தத்தில் இவங்களும் ஏதோ படிக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் எதிர்க்க புத்தகத்தை வச்சிருப்போம், நம்ம கண்டிப்பாக புத்தகத்தை வச்சுன்னு தான் நம்ம பேசுவோம். ஸோ வாத்தியார்களும் பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. வாத்தியார்கள் இருக்காங்களா அப்படின்றதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா அமைச்சர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல, ஆனாலும் வந்து நிர்வாகம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது நான் குறை சொல்லலை. இந்த ஒப்பீடுகளை மாணவர்கள் வந்து மக்கள், ஆசிரியர், அமைச்சர்களா இல்லை, நான் என்ன சொல்றேன்னா நிர்வாகம் சீர்குலைந்துச்சுன்னு நான் சொல்ல, அது பாட்டுக்கு நடந்துன்னு இருக்குது. ரைட்டா? இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்து 2 செக்ரட்டரி தீர்த்து வச்சிட்டாங்க பத்தியா.
இல்லை ஓய்வில் இருந்துட்டே தீர்த்திருப்பாங்களோ என்னவோ. சரி எடுத்துக்கங்க கிரெடிட்டு, யாருக்கு என்ன வந்தது எடுத்துக்கங்க போங்க. சரி சார், இப்போ ரீசெண்டாக இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்படின்னு இந்த ஒரு டிடிஎஃப் வாசன் அவர் இப்போ கைது செய்ய பார்த்துட்டு இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ அவர் அந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டும் போது சொல்லிட்டே போனார், கஞ்சா கடத்துறவன், கொலை பண்ணுறவன், ரேப் பண்ணுறவன்லாம் விட்டுருங்க, என்னையை மட்டும் பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னார். அது கரெக்டாக இருக்குமோ? இல்லைங்க, இதில் வந்து நான் ஒத்து போகலை. அதாவது அவர் வந்து செல்ஃபோன் பேசியபடி வாகனம் ஓட்டினா அவர் லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கச்சு அவர் எப்படிங்க வண்டி ஓட்டலாம்? தப்பு இல்லையா அது? நான் என்ன அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சராக என்ன பார்த்து யார் கெட்டு போனா அப்படின்னா இந்த சினிமா எடுக்கிறவங்களா அப்படி தான் சொல்லுவாங்க. இது பாருங்க, நாங்கள் வந்து சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்த எடுக்கிறோம், அதை பார்த்து ஜனங்க கெட்டு போனாங்கன்னா இப்போ அந்த ஆட்டோ சங்கர் இந்த 100வது நாள் படத்தில் வந்த மாதிரி கொலை பண்ணேன் அப்படின்னாங்க, அது சிமெண்ட் போட்டு முடினாங்க அப்படின்றதெல்லாம் அவன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க படத்தை பார்த்து கெட்டு போகிறாங்கன்னு. யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுனால திரைப்படத்தை குறை சொல்ல முடியுமா அப்படின்வாங்க. ஒன்றும் வேணாங்க, நீங்களே நாளைக்கு போங்க, ஹெல்மெட் இல்லாமல் போங்க, டிராஃபிக் கான்ஸ்டபிள் பிடிக்கிறாரு, ஃபைன் கட்டுன்றாரு. என்ன சார் கஞ்சா வைக்கிறான் அவனெல்லாம் விட்றீங்க, என்ன மட்டும் பிடிக்கணும்? இதை பாரு தம்பி, நான் டிராஃபிக் கான்ஸ்டபிள், என்னோட வேலை இது. நீ இங்கே ஹெல்மெட் இல்லாமல் வர உன்னை பிடிச்சிக்கிறேன், லைசன்ஸ் இருக்கா இல்லையா, அதுக்கும் ஒரு பெனால்ட்டியை கட்டு, அது அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கு தனியாக துறை இருக்குது, இப்படி தான் சொல்ல முடியும். அதனால மாற்றவங்கெல்லாம் வந்து அது இது அப்படின்றது சரியான ஆர்குமெண்ட். என்னவே தூக்குறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். எங்க லைசன்ஸ் ரத்து பண்ணிட்டாங்கன்னும் போது நீங்க கார் ஓட்டுறதுன்றது தப்பு. இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்களே சார், அது வரேன். ஸோ ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அண்ட் இதுக்கு வந்து ஜாமீனில் வர முடியாது அப்படின்றது தப்புங்க. அதில் அவர் ஒரு கேள்வி கேட்டார், இந்த மாதிரி போர்ஷே காரை எடுத்துட்டு 2 பேரோ கண்ணவனுக்கெல்லாம் உடனே வந்து ஜாமீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு. அது வேலிட் ஆர்குமெண்ட். என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து கோர்ட்டில் கூட ஒரு பிரசிடெண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் அவர் வந்து ஜுவனில் 17 வயசுன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு, அந்த போர்ஷேல ஓட்டினாங்க, அவர் ஜுவனில். ஸோ அவரை வந்து அடல்ட்டாக நீங்கள் இது பண்ண முடியாது. பட் உயிர் போயிருக்கு, சரியா? அதில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அதில் சமீபத்தில் இன்னொன்று பார்த்தேன், அந்த பெயில் கொடுத்தவர் வந்து ஸ்கூட்டரில் வராரு. அப்போது பத்திரிகையாளர்லாம் சேர்ந்துக்கின்னு, என்ன சார் நீங்களே ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க, எப்படி ஃபைன் கட்டுவீங்களா இல்லை நீங்களும் ஏதாவது எஸ்ஏ எழுதுவீங்களா அப்படின்றாங்க. ஆமாம், அவர் வந்து ஸ்கூட்டரில் ஹெல்மெட் இல்லாமல் போகிறார். அப்போது நிச்சயமாக வந்து அந்த ஒரு கேஸை உதாரணமாக எல்லாரும் ஆர்கியூ பண்ணத்தான் செய்வாங்க. அதனாலேயே இவங்க தரப்பு நியாயம்னு சொல்ல முடியாது. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அந்த பிளட் சாம்பிள்லாம் மாற்றிருக்காங்க, அது இப்போ ரொம்ப சீரியஸாக போயின்னுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் பிணையில் வர முடியாத வழக்கு அப்படின்னா இது கொஞ்சம் டூ மச். ரைட்டுங்க, அவர் வந்து வண்டி ஓட்டினாரா, செல்ஃபோன் பேசினாரா, அதுக்கு தான் பெனால்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்பாட் ஃபைன் போடுறாங்கல்ல, கட்டுனா விட வேண்டியது தானே. எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், எதுக்காக வந்து இது மாதிரி டூ மச்சாக இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற கொஸ்டின் வரத்தான் செய்யுது. ஸோ இப்போ அவங்க டூ மச்சாக ரியாக்ட் பண்ணுறாங்கோ அப்படின்னும் போது அப்போ இவரும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க தான் செய்வார். எல்லாரும் அப்படி தான் கேட்பாங்க. சரி சரி, ஒன்றும் வேணாம், நீங்களே போயிட்டு ரோட்டில் போயிட்டு யார் மேலேயே வச்சிடுறீங்க, ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, கீழே விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி விட்டு என்ன மட்டும் கேளு, அங்கே பாரு 4 பேர் இஷ்டு போயிட்டான், இங்கே 3 பேர் இஷ்டம், என்ன மட்டும் கேளு அப்படின்னு கேட்டால் அவன் ஒரே அற விடுவான், டேய் நீ என்னை இச்சியா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்மா. பட் அந்த ரியாக்ஷன் டூ மச்சாக இருக்கும்போது இந்த மாதிரியான கவுண்டர் ரியாக்ஷனும் அப்படி தான் வரத்தான் செய்யும். சார், இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தியானத்திற்கு கன்னியாகுமரி வந்திருக்காரு. ஒரு பக்கம் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டை திருமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பைரவர் கோயிலுக்கு வந்திருக்காரு. எல்லாம் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? இங்கேருந்து வெற்றி விழாவை கொண்டாடவா இல்லை என்ன காரணத்திற்காக? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு புரியல. அவர் பேசினார்னா ஐயோ இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு கதறீங்க. சரி, அவங்க வம்பே வானா, நான் பேசவே இல்லை 2 நாள் அப்படின்னு மௌன விரதம் போய் உக்காந்தீங்கன்னா ஐயோ மௌனமா இருக்காரு அப்படின்றீங்க. சரி, இந்த தொல்லையே வேணா, நான் வெளிநாடு போறேன்னா எப்போ பார்த்தாலும் வெளிநாடு சுத்தி நிற்கிறார் அப்படின்றீங்க. சரியா, நீ வெளிநாடு தானே சுத்துறேன், நான் வரேன் தமிழ்நாட்டுக்கு, ஐயோ தமிழ்நாட்டுக்கே வராரு அப்படின்ற. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாய்க்கு அசை வேண்டாமா? அதை சொல்லு. அப்ப வேற எதுவும் கிடைக்கல, மற்ற பிரச்சனை எல்லாம் தீந்து போச்சு. தமிழ்நாட்டில் மக்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே சொர்க்க பூமியில் இருக்காங்க, எதிராக கிடைக்கும்னு பார்த்து நிற்கிறீங்க. அதனால இவர் கோயிலுக்கு வருது. சரி, நான் கேட்குறேன், 2019 தேர்தலில் எங்கள் அண்ணா ராகுல் காந்தி அவர்கள் கோயிலாக போனார். அந்த ஒரு வேஷ்டி கட்டிங்கன்னு, அது என்னவோ இப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வேஷ்டி கட்டிங்கன்னு வந்து கோயிலாக போனார். இந்த தடவை போல, கவனிச்சிங்களா வித்தியாசம்? இந்த தடவை அந்த மாதிரி டெம்பிள் ரன் கிடையாது. ஏன்? முடிச்சுட்டு போவாரோ? போன தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே போனார். அதான் இந்த வாட்டி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் போவார். ரிசல்ட் வந்த பிறகு ஏதோ தாய்லாந்து போவார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அங்கே ஏதாவது கோயில், அங்கேயும் கோயில் இருக்கு.
கோயில் இருக்குப்பா, பெரிய பிள்ளையார் கோயில் இருக்கு தாய்லாந்துல. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு முரளி அப்படின்னு, அவர் போட்டோலாம் அனுப்பிச்சிருந்தாரு. வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடின்னு இருக்கிறாங்க. பிள்ளையார் கோயில்லாம் இருக்கு, சிவன் கோவில்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன். அங்க திருப்பாவை திருவம்பாவை, அதை வந்து என்னது ட்ரியம்பாவை ட்ரிப்பாவை ஏதோ சம்திங் சொல்றாங்க. திருப்பாவையா? ஆமா, அதை வந்து அவங்க இன்னும் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாய்லாந்துல எப்படியும் இருக்கா? இருக்குமா, நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது வேற, நீங்க சொல்றது வேற. யாரு? இல்ல அதான் யார் யாருக்கு என்ன வேணுமோ அதுதான் தெரியும். மாட்டினியா? இன்னைக்கு வீட்டில் இருக்குது உனக்கு, சரி இருந்துட்டு போட்டோம். 2019 எங்கள் அண்ணன் கோயிலாக போகும்போது அப்போ யாரும் இந்த கேள்வி கேட்கல. எல்லா கோயிலுக்கும் கேமராவும் போச்சு. இன்னைக்கு சில பேர் உட்காந்து குதிக்கிறாங்க, ஐயோ தியானம் இருக்காருன்னா எதுக்கு கேமரா? ஏங்க அவர் என்ன கேமரா எடுத்து போய் செல்ஃபியாக எடுத்து நிற்கிறாரு? பத்திரிகைகள் ஊடகங்கள் இவங்கெல்லாம் தானே கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க. காரணம் என்ன? அதை போட்டால் தான் ஜனங்க பார்ப்பாங்க, டிஆர்பி. ஏங்க எனக்கு சேனல் நடத்துறேன்னா டிஆர்பி தானே வேணும். அப்போ ஏன் இந்த புலம்புறாங்க பாருங்கள் சில பேர், ஐயோ கேமராவான்னு. ஏன் நீங்களும் தான் போய் தியானம் இருங்க. யார் பின்னாடி வருவான்? பின்னாடி யாராவது ஃபோட்டோ எடுத்து போடுவாங்கன்றீங்க. இல்லை நீங்களே ஃபோட்டோ எடுத்து நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க, அத்தனை சீந்த மாட்டான். நீங்களே காசு கொடுத்து விளம்பரமாக போட்டாதான். இல்லை, இப்போ மோடி அவர்கள் அங்கே போனது ஓகே. இப்போ அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் திருமயம் அப்படின்ற இடத்துல பைரவர் கோயிலுக்கு வராருன்னா பின்னாடி எதுவும் சொல்லுவாங்களோ, அந்த சாமியார்கள்லாம் இங்கே போங்க அங்கே போங்க அப்போ தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் வருதோ என்னவோ? ஏன் இதுனா பகுத்தறிவுக்கு எதிரானதா? இல்லை இருக்குமோ. சத்ரு சம்ஹார யாகம் இதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க இதே மண்ணில் தான். திருச்செந்தூரில் கூடலாம் யாகம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. இவர் கோயிலுக்கு வந்தால் மட்டும் இது மாதிரி யாராவது சொன்னாங்களான்னா என்ன ஏன் நியாயம் இது நீங்கள் கேட்குறது? அப்போ நீங்கள் கேட்கணும், இந்த யாகம் பண்ணால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு யார் சொன்னாங்க? இது பகுத்தறிவுக்கு ஏற்புடையதா அப்படின்னு ஏன் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள், மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்கிட்ட போய் கேட்டுங்க. நீங்கள் பகுத்தறிவு மண்ணில், பெரியார் மண்ணில் இந்த மாதிரி யாகம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேளுங்க. அதை கேட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதுக்கப்புறமா அமித்ஷா அவர்கள் கோயிலுக்கு போகிறத பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று சொல்லிட்டா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கூப் சொல்கிறேன், ரகசியம், யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆமாம், இந்த பைரவர் கோவிலில் போயிட்டு நீங்கள் வழிபட்டீங்க, நீங்கள் கூட போங்க. என் ஊர் தான், இப்போ கூட போங்க, நம்ம ஊர் தான். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த கோவிலில் 1 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? இந்த 6 ஃபேஸில் இவிஎம்லாம் சீல் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, ஆமாம், அதெல்லாம் ஓட்டு உங்கள் பேருக்கு மாறிடும். நீங்கள் எலெக்ஷனில் நிற்கவே இல்லைன்றீங்களா? கவலையப்படாதீங்க, நீங்கள் நின்றா மாதிரி ரெக்கார்டு வந்துடும். இல்லை இப்போ ராகுல் காந்தி அங்கே போயிட்டு வந்தாருன்னா அங்கெல்லாம் அப்படியே கை சின்னத்துக்கு மாறிடுமா? அது யார் போகிறாங்கன்றதை பொறுத்தது. அதுலேயும் விதிமுறைகள் இருக்கா? பார்த்தீங்களா, நீங்களே நம்புறீங்க இந்த மாதிரி வந்து போனால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு. இதில் எங்கேருந்து நான் பகுத்தறிவு பாடம் எடுக்கிறது உங்களுக்கு? இப்படியெல்லாம் யாராவது அள்ளி விட்டா இதையும் நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. இப்படியெல்லாம் ஜெயிக்கலாம். ஆமாம், ஆனால் பகுத்தறிவுன்னு மட்டும் பேசிப்பீங்க. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அதுதான். இப்போ அவர் மௌனமாக இருக்கிறதுனால இம்பேக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இம்பேக்ட்ன்றது வந்து மனதை போய் தொட வேண்டும். இவிஎம்மை போய் டச் பண்ணுறது, ஹேக் பண்ணுறது, ஊடு ஊடாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறது எல்லாத்தையும் விட நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது, இல்லை ஒரு எம்எல்ஏவா எம்பியா பதவியில் இருக்கும்போது என்ன செய்கிறீங்க அப்படின்றது தான் கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றும். 96 எலெக்ஷன் அதுக்கு சரியான ஒரு உதாரணம். ஜெயலலிதா அவர்களே தோற்று போகிறாங்க, 4 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த தொகுதியில் அப்படி மக்களோட மக்களாக பழகினவர்கள் அவர்கள். அதனால தான் அந்த 4 பேர், ஜெயலலிதா அவர்களே தோற்கும் போது அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கணுங்க. இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். இவிஎம் மேலே பழி போடலாமா, இல்லை வந்து தியானம் மேலே பழி போடலாமா அப்படின்லாம் காரணம் தேட வேண்டாம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி அரவிந்த்.